ஈரோடு சிஎஸ்ஐ திருச்சபை அலுவலகத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்ற போது ஒரு தரப்பினர் அத்துமீறி உள்ளே நுழைந்து கூட்டத்தை நடத்த விடாமல் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, வணக்கம். இந்த செயற்குழு கூட்டம் நடத்த விடாமல் தடுப்பதற்கான காரணம் என்ன? விவரங்கள். வணக்கம். அதாவது குறிப்பாக ஈரோடு மாநகர் பகுதியில் உள்ள ஈரோடு சேலம் திருமண்டலத்தினுடைய அந்த தலைமை அலுவலகத்தில் நேற்றைய தினம் அந்த செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டம் என்பது காலையில் தொடங்கியது. இதையடுத்து குறிப்பாக ஈரோடு சேலம் திருமண்டலத்தினுடைய அந்த செயற்குழு உறுப்பினர்கள், அதாவது 25 நபர்கள் அந்த செயற்குழுவில் இருக்கின்றார்கள். நேற்றைய தினம் அந்த 17 நபர்கள் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இந்த நிலையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த ஈரோடு சேலம் திருமண்டலத்தினுடைய அந்த புதிய நிர்வாகிகள் தேர்வு என்பதும் நடைபெற்றது. இதில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த நிலையில நேற்று அந்த ஈரோடு பகுதியில் உள்ள அந்த தலைமை அலுவலகத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது திருச்சபையினுடைய அந்த ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அந்த திருச்சபையிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு 30 நபர்கள் திடீரென அத்துமீறி அந்த செயற்குழு உறுப்பினர் கூட்ட அரங்கில் உள்ளே நுழைந்தனர். அப்போது அங்கு கூட்டத்தில் அமர்ந்திருந்த செயற்குழு உறுப்பினர்கள் திடீரென பயந்து தங்கள் எந்திரிக்கும் பொழுது அங்க வந்த அந்த 30 நபர்களும் திடீரென தகாத வார்த்தைகளாலும் அதே சமயத்துல அத்துமீறி கொலை மிரட்டல் விடுக்கின்ற சம்பவமாக அங்கு அமர்ந்திருந்த செயற்குழு உறுப்பினர்களிடம் திட்டினர். இதை உடனடியாக இவர்கள் அறிந்து பக்கத்தில் இருந்த அந்த நகர காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஈரோடு நகர காவல்துறையினர் இரு தரப்பினரும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். மேலும் இன்று இந்த ஈரோடு நகர காவல் நிலையத்தில் வந்து இரு தரப்பினரிடையே அந்த சமாதான பேச்சுவார்த்தை என்பதும் நடைபெற்றிருந்தது. குறிப்பாக அந்த செயற்குழு உறுப்பினர் கூட்டம் நடைபெற்று இருக்கும் பொழுது அந்த எதிர் தரப்பினர் ஒருவர் கூறுகையில், நீங்கள் யாரும் இந்த செயற்குழுல வந்து இருக்கக்கூடாது, நாங்க தான் இருப்போம், நீங்க யாருமே இந்த செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு நீங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதாகவும், மற்றொரு தரப்பினர் வந்து இல்ல, நாங்க சட்ட ரீதியாக தான் நாங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது செயற்குழு உறுப்பினராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இந்த நடைபெற்ற செயற்குழு உறுப்பினர் கூட்டத்தில் நீக்கப்பட்டவர்கள் உள்ளே புகுந்து அந்த அத்துமீறி தகராறு செய்த சிசிடிவி காட்சிகள் என்பது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.